புதிய அரசாங்கத்தினுடைய ஒரு முழுமையான வரவு செலவு திட்டமாக பார்க்கப்பட வேண்டியது இந்த வரவு செலவு திட்டத்தை தான். சமரசம் ஏதும் செய்து கொள்ள முடியாதவாறு IMFினுடைய ஒரு நிகழ்ச்சி திட்டம் இருக்கிறது. மீள்திரும்பலும் அந்த மீள்திரும்பல் ஊடாக ஏற்பட்டிருக்கின்ற பொருளாதார வளர்ச்சியும் இலங்கையில் இதுவரை காலம் இருந்த அரசாங்கங்களின் வரவு செலவு திட்டத்தோடு பார்க்கும்போது ஒரு வித்தியாசமான ஒரு வரவு செலவு திட்டமாக இம்முறை வந்திருக்கின்றது. இது உங்களது பார்வையிலே இந்த வரவு செலவு திட்டம் இவ்வாறு உள்ளது? புதிய அரசாங்கத்தினுடைய ஒரு முழுமையான வரவு செலவு திட்டமாக பார்க்கப்பட வேண்டியது இந்த வரவு செலவு திட்டத்தை தான். அப்போ இந்த வரவு செலவு திட்டத்திலே அதை அமைக்கின்ற அந்த வரவு செலவு திட்டத்தை உருவாக்குகின்ற போது கருத்திலே கொள்ளப்பட்டிருக்கின்ற 3 விஷயங்கள் இருக்கிறது. ஒன்று, ஏற்கனவே இலங்கையினுடைய பொருளாதாரம் எந்த திசையை நோக்கி நகர வேண்டும் என்கின்ற விடயத்திலே சமரசம் ஏதும் செய்து கொள்ள முடியாதவாறு IMFினுடைய ஒரு நிகழ்ச்சி திட்டம் இருக்கிறது. ரெண்டாவது, இந்த பொருளாதார நெருக்கடியிலிருந்து இப்போது இலங்கையினுடைய பொருளாதாரம் மீட்சி பெற்று வருகின்றது என்பதை கடன் வழங்குபவர்களும் கூட ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். மூன்றாவது, இந்த பொருளாதார நெருக்கடியின் காரணமாகவும் கோவிட் தொற்று ஏற்பட்ட காலப்பகுதியிலிருந்தே இலங்கை மக்கள் பல்வேறு பொருளாதார ரீதியான அழுத்தங்களுக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். வரிச்சுமை ஒரு பக்கம், விலைவாசி அதிகரிப்பு ஒரு பக்கம், வாழ்க்கை தரம் வீழ்ச்சி அடைந்தது இன்னொரு பக்கம் என்று சொல்லி பல்வேறு பக்கங்களிலும் மொத்துப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு மக்கள் கூட்டம். ஆகவே அந்த மக்கள் கூட்டம் பொருளாதாரம் மீட்சியடைந்து என்று சொல்லுகின்ற போது அந்த பொருளாதார மீட்சியினுடைய வளர்ச்சியினுடைய நன்மைகள் இந்த மக்கள் கூட்டத்தை சென்று சேர வேண்டும் என்பதற்கான நிவாரணங்கள். இந்த 3 விடயங்களையும் அடியொற்றியதாகத்தான் இந்த வரவு செலவு திட்டத்தை அமைக்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருந்தது. எனவே அந்த 3 விஷயங்களையும் அடியொற்றியதான முன்மொழிவுகளை நாங்கள் இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக இந்த IMFினுடைய அந்த நிகழ்ச்சி திட்டத்தை மீறி செல்லாதவாறு பெரும்பாலான இலக்குகள், பெரும்பாலான செலவுகள் மற்றும் வரவு ஏற்பாடுகள் இந்த வரவு செலவு திட்டத்தில் இருக்கின்றன. 1-2 பிசகுகள் தவிர பொதுமக்களுடைய எதிர்பார்க்கைகள் என்று பார்க்கின்ற போது ஒரு ஜனரஞ்சகமான ஒரு திட்டங்களோ அல்லது ஜனரஞ்சகமான முன்மொழிவுகளோ மக்களுக்கான நிவாரணங்களோ நேரடியாக இருப்பதாக தென்படவில்லை. ஆனாலும் கூட புதிய வறியவர்களுக்கான ஒரு வறுமை ஒழிப்பு திட்டம் அண்மையிலே அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அஸ்வசும என்ற திட்டத்துக்கு மேலதிகமாக ஒரு திட்டம் அமுல்படுத்தப்பட போகின்றது. மற்றைய விஷயம் என்று பார்க்கின்ற போது இலங்கையினுடைய பொருளாதாரத்தினுடைய மீள்திரும்பல் காத்திரமான விதத்தில் ஏற்பட்டிருப்பதாக இலங்கை அரசாங்கம் சொல்லுகின்றது. பொருளாதார வளர்ச்சி கடந்த வருடத்திலே 4.8% இருந்திருக்கிறது. இந்த வருடத்தினுடைய முதல் 2 காலாண்டுகளிலே அந்த வளர்ச்சி மேலும் வலுப்படுத்தப்பட்டிருக்கிறது. நாட்டினுடைய நாணய மாற்று வீதம் சிறப்பட்டிருக்கின்றது. ஒதுக்குகள் அதிகரித்து சென்றிருக்கின்றன. ஆனால் அதிகரிக்கின்ற வேகம் தற்போது சற்று மந்தகதியில் இருப்பதாக தென்படுகின்றது. ஆகவே பொருளாதாரத்தினுடைய அந்த உறுதிப்பாடு என்பது இப்போது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனை முன்கொண்டு செல்ல வேண்டிய ஒரு தேவைப்பாடும் இருக்கின்றது. எனவே புதிய இந்த பொருளாதார வளர்ச்சியை மேலும் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த வேண்டிய மூலதன திட்டங்களை அமல்படுத்த வேண்டிய ஒரு சூழலும் தேவைப்பாடும் இருக்கிறது. இப்போது ஏற்பட்டிருக்கின்ற இந்த மீள்திரும்பலும் அந்த மீள்திரும்பல் ஊடாக ஏற்பட்டிருக்கின்ற பொருளாதார வளர்ச்சியும் தொடர்ச்சியாக தக்க வைத்துக் கொள்ளப்பட வேண்டியது. அந்த தக்க வைத்துக் கொள்வதற்கான சில முன்மொழிவுகளையும் இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது.